வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெங்களூருவில் காங்கிரஸ் எம்எல்ஏவின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். பிரச்சினைக்கு காரணமான நபர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கைது. ரஷ்யாவிடமிருந்து கொரோனா தடுப்பூசியை வாங்க இந்தியா நடவடிக்கை. இன்று நடைபெறும் வல்லுநர் கூட்டத்தில் முக்கிய முடிவு. மூணாறு அருகே நிலச்சரிவில் சிக்கியவர்களின் உடல்களை மீட்கும் பணிகள் நீடிப்பு. பலத்த மழைக்கு மத்தியில் 6வது நாளாக இன்றும் மீட்பு பணிகள். வரைபட சர்ச்சைக்கு மத்தியில் இந்தியா நேபாளம் இடையே வளர்ச்சி திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தை வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு. குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். டெல்லி ராணுவ மருத்துவமனை தகவல். ஹபின் போதைப் பொருளை கடத்தியதாக எழுந்த புகார். பெரம்பலூர் மாவட்ட பாஜக நிர்வாகி உட்பட 5 பேரை கைது செய்தது போலீஸ். கன்னியாகுமரி அருகே பிரசவத்திற்கு பிறகு இறந்த இளம் பெண் தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி தனியார் மருத்துவமனை அடித்து நொறுக்கப்பட்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் முழுவதும் மீண்டும் கனமழை. கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் மரங்கள் விழுந்து சாலை போக்குவரத்து கடும் பாதிப்பு. இந்திய தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளர். ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் ஜோ பிடன் அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காங்கிரஸ் எம்எல்ஏ வீடு தாக்கப்பட்ட சம்பவத்தில் பிரச்சினைக்கு காரணமான நபர் உட்பட இதுவரை 110 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் உள்ள புலிகேசி நகர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ திரு ஸ்ரீனிவாசமூர்த்தியின் உறவினர் நவீன் என்பவர் சமூக வலைதளத்தில் ஒரு மதம் குறித்த சர்ச்சை பதிவை வெளியிட்டிருந்தார். இதையடுத்து புலிகேசி பகுதியில் உள்ள எம்எல்ஏ வீட்டின் மீது ஒரு கும்பல் பயங்கர தாக்குதல் நடத்தியது. இதனால் அச்சமடைந்த எம்எல்ஏவும் நவீனும் அருகிலிருந்த காவல் நிலையத்திற்கு சென்றனர். இதை அறிந்த வன்முறை கும்பல் காவல் நிலையத்திற்கு சென்று வன்முறையில் ஈடுபட்டது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்தது. வன்முறையை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 பேர் உயிரிழந்தனர். காவல்துறையினர் உட்பட 60 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு காரணமான நவீன் உட்பட 110 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பெங்களூரு மாநகர காவல்துறை ஆணையர் திரு கமல் பந்த் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் காரணமாக புலிகேசி நகர் பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடிக்கிறது. ரஷ்யா உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசியை வாங்க டெல்லியில் நடைபெறும் வல்லுநர் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன், நாட்டில் கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்பு 2% கீழ் குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா தடுப்பூசி குறித்து இன்று வல்லுநர்கள் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாகவும் அந்த கூட்டத்தில் ரஷ்யா அறிவித்துள்ள கொரோனா தடுப்பூசியை வாங்குவது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தடுப்பூசி குறித்து இந்தியாவில் உள்ள உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் கூறினார். மூணாறு அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து மேலும் 2 உடல்கள் மீட்கப்பட்டதால் பலி எண்ணிக்கை 52ஆக உயர்ந்துள்ளது. எஞ்சியுள்ளவர்களை மீட்கும் பணி 6வது நாளாக இன்றும் தொடர்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன் மூணாறு அருகே பெட்டிமுடி என்ற இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி
80க்கும் மேற்பட்ட தமிழக தோட்டத் தொழிலாளர்கள் மண்ணுக்குள் புதைந்தனர். இவர்களில் 12 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். நிலச்சரிவில் சிக்கி ஏற்கனவே பலரது உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 உடல்கள் மீட்கப்பட்டதால் பலி எண்ணிக்கை 52ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 19 உடல்கள் ஆழமான இடத்தில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. 6வது நாளாக இன்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள குழுவினர் புல்டோசர் மூலம் உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சில உடல்கள் கண்டெடுக்கப்படலாம் என்பதால் பலி எண்ணிக்கை 70ஐ தாண்டும் என கூறப்படுகிறது. கேரள விமான விபத்தில் சிக்கிய பயணிகளின் உறவினர்கள் தொடர்பு கொள்வதற்கான உதவி எண்களை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கடந்த வெள்ளிக்கிழமை துபாயில் இருந்து 185 இந்தியர்களுடன் கேரள மாநிலம் கோழிக்கோடு வந்த ஏர் இந்தியா விமானம் கரிப்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விபத்துக்குள்ளானது. 35 அடி பள்ளத்தில் விழுந்த விமானம் 2ஆக உடைந்தது. இந்த கோர விபத்தில் விமானி உட்பட 19 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயத்துடன் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் கேரள விமான விபத்தில் சிக்கிய பயணிகளின் உறவினர்கள் தொடர்பு கொள்வதற்கான உதவி எண்களை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. 0483 2719 321 0483 2719 318 0483 2719 493 என்ற எண்களில் கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்துடன் தொடர்பு கொண்டு விவரங்களை பெற முடியும் என ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வரைபட சர்ச்சைக்கு மத்தியில் இந்தியா நேபாளம் இடையே வளர்ச்சி திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தை வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி இந்திய பகுதிகளை தங்கள் நாட்டுடன் இணைத்து புதிய வரைபடத்தை உருவாக்கினார். இதனால் நீண்ட காலமாக இருந்து வந்த இருதரப்பு உறவில் விரிசல் ஏற்பட்டது.
அது மட்டுமின்றி ராமர் இந்தியாவில் பிறக்கவில்லை என்றும் நேபாளத்தில்தான் பிறந்தார் என்றும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி வந்தார். இதுபோன்ற பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் இந்தியா நேபாளம் இடையே வளர்ச்சி திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தை வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் இந்திய தூதரக வினய் மோகன் குவாத்ரா நேபாள வெளியுறவு செயலாளர் சங்கர் தாஸ் பைராகியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இந்தியா கடந்த 2019-20 பட்ஜெட்டின் போது நேபாளத்திற்காக 1200 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குடியரசு முன்னாள் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு முன்னாள் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜிக்கு மூளை இரத்த நாளங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பை நீக்குவதற்கான அறுவை சிகிச்சைக்காக டெல்லியில் உள்ள இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த ஒரு வாரத்தில் தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி திரு பிரணாப் முகர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் அவருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதன் பிறகு செயற்கை சுவாசத்துடன் உள்ள அவரை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக தான் தேர்வு செய்யப்பட்டால் இந்திய தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் துணை அதிபர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் ஜோ பிடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக அதிபர் ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார். ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பிடன் களமிறங்கியுள்ளார். இந்நிலையில் ஜோ பிடன் தனது ட்விட்டரில் அமெரிக்க அதிபராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்திய தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸை துணை அதிபர் வேட்பாளராக நியமிப்பேன் என அதிரடியாக அறிவித்துள்ளார். கருப்பர் இனத்தவர்கள் வாக்குகளை கவரவே கமலா ஹாரிஸை துணை அதிபர் வேட்பாளராக ஜோ பிடன் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கமலா ஹாரிஸ் தனது ட்விட்டர் பதிவில் தன்னை துணை அதிபர் வேட்பாளராக ஜோ பிடன் அறிவித்ததை மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஜனநாயக கட்சி செனட்டராக இருக்கும் கமலா ஹாரிஸ் கலிபோர்னியா அட்டர்னி ஜெனரலாகவும் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் அரசை கவிழ்க்க நினைத்த பாஜகவின் சதி திட்டம் தகர்ந்து விட்டதாக அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட்டிற்கு எதிராக துணை முதலமைச்சராக இருந்த திரு சச்சின் பைலட் தனது ஆதரவாளர்கள் 18 பேருடன் போர்க்கொடி தூக்கினார். இதனால் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி சிக்கலில் தவித்தது. இப்பிரச்சினை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்த நிலையில் காங்கிரஸ் அரசு தப்பியது. இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் கட்சியில் அமைதியும் சகோதரத்துவமும் ஏற்பட்டதாகவும் குறைகளை தீர்க்க 3 உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் அரசை கவிழ்க்க பாஜக மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்ததாக குறிப்பிட்ட அவர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்றாக உள்ளனர் என்றும் ஒருவர் கூட தங்களை விட்டு விலகவில்லை எனவும் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் காரில் அபின் கடத்தியதாக பாஜக மாநில நிர்வாகி உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் போதைப் பொருளான அபின் கார் மூலம் கடத்தப்படுவதாக போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த குற்ற தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் சென்னை நெடுஞ்சாலையில் காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது பெரம்பலூரில் கார் ஒன்றில் அபின் மறைத்து வைக்கப்பட்டு கடத்தப்படுவது தெரியவந்தது. விசாரணையில் இச்செயலில் ஈடுபட்டது பெரம்பலூர் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் லுவாங்கோ அடைக்கலராஜ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து அபின் கடத்தி வரப்பட்டதும் இதன் சர்வதேச சந்தை மதிப்பு 15 லட்சம் ரூபாய் என்பதும் தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் புளியம்பாறை அருகே உள்ள தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருவதால் ஊதகை, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. தேவாலா, பந்தலூர் பகுதிகளில் இன்றும் கனமழை தொடர்வதால் புளியம்பாறை பகுதியில் உள்ள தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. கோழிக்கொல்லி கிராமத்திற்கான போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது.
இதனால் அக்கிராமத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கிராமத்தை விட்டு வெளியேற முடியாமல் சிக்கியுள்ளன. தேவாலா பகுதியில் சாலைகளில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து மீண்டும் பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி அருகே தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை உறவினர்கள் அடித்து நொறுக்கியதோடு போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி அருகே கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரின் மனைவி பவித்ரா பிரசவத்திற்காக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பவித்ராவுக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் அதிக அளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் தவறான சிகிச்சையால் பவித்ரா உயிரிழந்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை அடித்து நொறுக்கினர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தகவலின் பேரில் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு நடத்திவிட்டு வெளியே சென்றபோது அவரது காரை பெண்ணின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவில் வரும் 17ஆம் தேதி முதல் கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக கேரளாவில் கடந்த மார்ச் 22ஆம் தேதி முதல் திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் கட்டுப்பாட்டில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயில் உட்பட அனைத்து கோயில்களிலும் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. 2 வாரங்களுக்கு முன் சபரிமலை கோயில் தவிர மற்ற கோயில்களில் வெளியே நின்று தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டது. இந்நிலையில் மலையாள மாதம் 1ஆம் தேதியான வரும் 17ஆம் தேதி முதல் சபரிமலையை தவிர மற்ற கோயில்களுக்குள் சென்று தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. 10 வயதுக்கு குறைவான குழந்தைகள் மற்றும் 65 வயதுக்கு மேல் உள்ள முதியவர்களுக்கு கோயில்களில் தரிசனம் செய்ய அனுமதி கிடையாது என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். பெற்றோர்களின் சொத்துக்களில் மகள்களுக்கும் சம பங்கு உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பெற்றோரின் சொத்துக்களில் பெண் பிள்ளைகளுக்கு சம பங்கு அளிப்பது தொடர்பான மேல்முறையீடு வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்து வந்தது. பெற்றோரின் சொத்துக்களில் மகன்களைப் போன்றே மகள்களுக்கும் சம பங்கு பெற அனைத்து உரிமையும் உள்ளது என இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2005ஆம் ஆண்டு சட்டத்திருத்தம் கொண்டுவரும் முன்னரே தந்தை உயிரிழந்திருந்தாலும் இது பொருந்தும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 4G இணைய சேவைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை பரிசோதனை முயற்சியாக ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பின்னர் நீக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அதிவேக இணைய சேவைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி தொடரப்பட்ட மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் சில முக்கிய ரகசியங்களை வெளிநாடுகளுக்கு விற்றதாக தவறாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி திரு நம்பி நாராயணனுக்கு 1,30,00,000 ரூபாயை இழப்பீடாக கேரள அரசு அளித்துள்ளது. 1994ஆம் ஆண்டு வேவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நம்பி நாராயணனை கைது செய்து கேரள போலீசார் சிறையில் அடைத்தனர். சிபிஐ நடத்திய விசாரணையில் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என தெரியவந்தது. கேரள அரசு இழப்பீடு தர வேண்டும் என்று திரு நம்பி நாராயணன் தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் கேரள அரசு சிறப்பு அதிகாரி அளித்த அறிக்கையின்படி அவருக்கு 1,30,00,000 ரூபாய் இழப்பீட்டை கேரள அரசு வழங்கியுள்ளது. திருச்சியில் அண்ணன் திட்டியதால் மனமுடைந்த தம்பி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அக்குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மணப்பாறை எடத்தெருவைச் சேர்ந்த 17 வயதான சோபியாஸ் என்பவர் தனது பழுதடைந்த இருசக்கர வாகனத்தை சரி செய்வதற்காக பெற்றோரிடம் பணம் கேட்டபோது தர மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நண்பரிடம் கடனாக பணம் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்துள்ளார். இதனை அறிந்த இவரது அண்ணன் மைதீஸ் வீண் செலவு செய்வதாக தம்பியை திட்டியுள்ளார். இதனால் மனமுடைந்த சோபியாஸ் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
சென்னை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 7 பேரை பள்ளிக்கரணை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 10 கிலோ கஞ்சா பொட்டலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒட்டியம்பாக்கம் மற்றும் சித்தாலப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து பள்ளிக்கரணை போலீசார் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அரசன்கழனி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த அன்பு செல்வம், ஒட்டியம்பாக்கத்தைச் சேர்ந்த பிரவீன் ராஜ், பரங்கிமலையைச் சேர்ந்த அருண் பாண்டியன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கைதான 3 பேர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரத்தில் ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து வறுமையில் வாடிய கேன்சர் நோயாளிக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சிறுபான்மை பிரிவினர் மருத்துவ நிதி உதவி வழங்கினர். ஏர்வாடி பகுதியில் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சையத் இப்ராஹிம் என்பவர் ஊரடங்கு காரணமாக ஏற்பட்ட வறுமையால் சிகிச்சைக்கு வழியில்லாமல் தவித்து வந்துள்ளார். அவரது நிலையை அறிந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு அகமது இப்ராஹிம் உதவி வழங்கினார். அப்போது சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் சீனி, நகர் சிறுபான்மை பிரிவு செயலாளர் முபாரக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூரை அடுத்த தாராபுரத்தில் கடந்த 2 மாதங்களாக தண்ணீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நகராட்சி குழாயின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் தங்கள் பகுதியில் கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி வருவதால் சாக்கடையை முறையாக தூர்வாரி தர வேண்டும் எனவும் பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பகுதியில் இளம்பெண்ணை மறைந்திருந்து செல்போனில் படம் பிடித்த விவகாரத்தில் திமுக விவசாய அணி பிரமுகர் தலைமறைவானார். வடமதுரை அருகே ஒரு பெண் இயற்கை உபாதைக்காக சென்றபோது திமுக விவசாய அணி அமைப்பாளர் BC ராஜேந்திரனின் மகன் சேரன்ராஜ் என்பவர் தனது செல்போனில் படம் எடுத்துள்ளார். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் அதனை கண்டித்த போது இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் சேரன்ராஜை பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து BC ராஜேந்திரன் தலைமறைவானார். மீரா மிதுன் சர்ச்சை தொடர்பாக இயக்குனர் பாரதி ராஜா வெளியிட்ட அறிக்கைக்கு நடிகர் சூர்யா நன்றி தெரிவித்துள்ளார். நடிகர்கள் விஜய், சூர்யாவை பற்றி தவறாக பேசி வரும் நடிகை மீரா மிதுனுக்கு இயக்குனர் பாரதி ராஜா கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் பாரதி ராஜா வெளியிட்ட அறிக்கைக்கு நடிகர் சூர்யா நன்றி தெரிவித்துள்ளார். அதில் தனது தம்பி தங்கைகளின் நேரமும் சக்தியும் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நியூசிலாந்து நாட்டில் 102 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கொரோனா தொற்று பதிவாகியுள்ளது. நியூசிலாந்தில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதை அடுத்து அங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. தற்போது 102 நாட்களுக்கு பின்னர் ஆக்லாந்து நகரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆக்லாந்தில் 3ஆம் நிலை ஊரடங்கும் மற்ற பகுதிகளில் 2ஆம் நிலை ஊரடங்கும் விதிக்கப்படுவதாக பிரதமர் ஜெசிந்தா அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக சவுதி அரேபியாவை பாகிஸ்தான் அரசு விமர்சித்த காரணத்தால் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக இஸ்லாமிய கூட்டுறவு அமைப்பை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்க வைக்க சவுதி அரேபியா தவறியது என பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்தது. இதன் எதிரொலியாக 2018ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு வழங்கிய $3.2 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனில் $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்தும்படி பாகிஸ்தானை சவுதி அரேபியா கட்டாயப்படுத்தி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரபல தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவின் கிரீன் இந்தியா சேலஞ்சை ஏற்று தான் மரக்கன்று நடும் புகைப்படத்தை நடிகர் விஜய் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு தனது பிறந்த நாளையொட்டி கிரீன் இந்தியா சேலஞ்ச் என்ற ஹேஷ்டேகில் மரக்கன்று நடும் வீடியோவை பதிவிட்டு அந்த சவாலை ஏற்கும்படி நடிகர்கள் விஜய், ஜூனியர் NTR மற்றும் நடிகை ஸ்ருதிஹாசன் ஆகியோருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் ஊரடங்கால் முடங்கியிருக்கும் ரசிகர்களை குதூகலப்படுத்தும் விதமாக மகேஷ் பாபுவின் கிரீன் இந்தியா சேலஞ்சை நடிகர் விஜய் ஏற்றுள்ளார். வீட்டில் மரக்கன்று நடும் புகைப்படங்களை பதிவிட்டுள்ள நடிகர் விஜய், ஒரு பசுமையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியா இங்கே உருவாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த புகைப்படங்களை அவரது ரசிகர்கள் அதிக அளவில் பகிர்ந்து வருகின்றனர்.
பெரம்பலூரில் கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டுமென வணிகர்கள் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை முதல் கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் நகரில் கடைவீதி, பூசாரி தெரு, பள்ளிவாசல் தெரு, போஸ்ட் ஆபீஸ் தெரு, நூறடி ரோடு உட்பட பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள பெரும்பாலான சாலைகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு அப்பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் மூட நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியது. இந்நிலையில் கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என நகராட்சி ஆணையர் திரு குமரி மன்னனை சந்தித்து பெரம்பலூர் நகர வர்த்தக சங்கத்தினர் மற்றும் நகைக்கடை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் அரசு வழிகாட்டுதலின்படி வரும் வெள்ளிக்கிழமை முதல் கடைகளை திறக்க அனுமதி வழங்கினார். பேரிகேட் வச்சு அடிச்சுட்டாங்க. பொதுமக்கள் யாரும் போகக்கூடாது, கடை யாரும் தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதனால் எங்களுக்கு வியாபாரிகள்லாம் திடீர்னு அறிவிப்பு இல்லாமல் அடிச்சதுனால வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதனால் இப்போ நகராட்சி ஆணையிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம், ஒரு 2 நாளில் கடை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு. சரி, எங்கள் கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு எங்கள் சூழ்நிலையை மனதில் கருத்தில் கொண்டோம். கொரோனா தொற்று வராத அளவுக்கு சோசியல் டிஸ்டன்ஸை கடைப்பிடிச்சு கடையை திறந்துக்கலாம், ஒரு 2 நாள் பொறுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன் என்னைக்கு திறக்கலாம். நான் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் நீங்கள் திறந்துங்க அப்படின்னு சொல்லி ஆணையர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் நோயிலிருந்து குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நல்வழி துணை இயக்குநர் திரு மோகன்ராஜ், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மாவுக்கு தற்போது கொரோனா தொற்று இல்லை என முடிவுகள் வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் காரைக்காலில் தற்போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 158ஆகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். நோய் தொற்றுடன் இருப்பவர்கள், நோய் தொற்றோடு சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் மொத்தம் 158 பேர். இதுவரைக்கும் காரைக்காலை சேர்ந்த கொரோனா தொற்றினால் மரணமடைந்தவர்கள் 6 பேர். லேசான சிம்டம் அல்லது சிம்டம் இல்லாதவர்கள், கடுமையான ஜுரம், கடுமையான தலைவலி, மூச்சு திணறல், இந்த மாதிரியான அறிகுறிகள் இல்லாதவர்களுக்கு அதுபோக கோமார்பிடிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய உடல் ரீதியான பெரும் பிரச்சனைகள் இல்லாதவர்கள், இளம் வயதினர், இவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வீட்டிலேயே, அதுவும் வசதி இருக்கணும், வீட்டில் தனிமையாக இருக்கக்கூடிய அறை இருக்கணும், அங்கே அந்த தனியாக அவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் இருக்கணும். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை இருக்கவர்களுக்கு மட்டும் அந்த வீட்டிலே இருந்து அந்த சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு முறை பின்பற்றப்படுகிறது. பாண்டிச்சேரியிலும் ஏனாமிலும் கையாளப்படக்கூடிய ஹோம் ஐசோலேஷன் என்ற முறையில் நோயாளிகளை தற்போது சிகிச்சை அளிக்கக்கூடிய முறையை பின்பற்றி வருகிறோம். தூத்துக்குடியில் பொதுமக்களின் தன்னெழுச்சி போராட்டத்தினை அடுத்து அரசால் இழுத்து மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் செயல்பட்டு வருவதாக ஆலை எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலை மக்களின் தன்னெழுச்சி போராட்டம் காரணமாக அரசால் இழுத்து மூடப்பட்டது. இருப்பினும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும், இதனால் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் மீது பல்வேறு பொய் வழக்குகளை பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் இந்த நடவடிக்கையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் ஆலை எதிர்ப்பாளர்கள் எச்சரித்துள்ளனர். என்ன சொல்றாங்க, நாங்க அரசாணை பிறப்பித்து மூடிட்டோம் ஸ்டெர்லைட் ஆலையை, நாங்க ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தான் நிலைப்பாட்டில் இருக்கோங்க. ஆனால் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் தொடர்ச்சியாக ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவான போக்கோடு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை தான் இன்னைக்கு வரை கடைபிடிச்சிட்டு இருக்குங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. குறிப்பா தம்பி கெபிஸ்டன் அவர் இந்த 2ஆம் நாள் நினைவு ஏந்தல் நிகழ்வில் இந்த ஒருங்கிணைப்பு பணியில முக்கிய பணியாற்றினார். அப்போ இறந்தவர்களுக்கு கண்ணீர் வடிக்கிறதும் மலதூரும் சட்டப்படி குற்றமா? ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக பேசக்கூடாது, இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடுனா கண்டிப்பா நாங்கள் எதிர்த்து பேசுவோம். மிகப்பெரிய அணி திரட்டல் இந்த மண்ணில் மீண்டும் நடக்க இருக்கு. காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ச்சியாக எங்கள் மீது இது போன்று திட்டமிட்டே ஒரு அடக்குமுறையை ஏவப்படுமானால் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் விரைவில் வெடிக்கும். நாகையில் விடுதி ஊழியர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். வேளாங்கண்ணி மாதாகுளம் அருகே செயல்படும் தனியார் விடுதியில் பணியாற்றி வந்த கேரளாவைச் சேர்ந்த முகேஷ் என்பவருக்கும் சேலத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் வாய் தகராறு கைகலப்பாக மாறவே முகேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சதீஷை சரமாரியாக குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சதீஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
இதனிடையே இருவருக்கும் இடையேயான சண்டையை சமாதானம் செய்து வைக்க சென்ற வேளாங்கண்ணி அதிமுக நகர செயலாளர் சாம்சன் பிராங்க்லின் என்பவருக்கு வயிற்றில் கத்தியால் குத்தப்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பின்னர் கொலை செய்த முகேஷ் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை, மயிலாப்பூர், அடையாறு, கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதேபோல் ராயபுரம், காசிமேடு, வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, ஆர்கே நகர் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான திருவொற்றியூர், எண்ணூர், எர்ணாவூர், மாதவரம், மணலி, கொளத்தூர், புழல், செங்குன்றம், சோழவரம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. செங்கல்பட்டு, தாம்பரம், சேலையூர், மீனம்பாக்கம், திரிசூலம் ஆகிய இடங்களில் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என குறிப்பிட்டுள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், தென்மேற்கு, மத்திய, மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.